புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? வணக்கம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாகவே ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தீயணைப்புத்துறை, ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் தனியார் நட்சத்திர விடுதிகள், உணவகங்களுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் கடந்த 19ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு வந்த போலீசார் மற்றும் மோப்ப நாய் கடந்த 2 மணி நேரமாக சோதனை நடத்திய பிறகு அது புரளி என தெரிய வந்தது. இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு மீண்டும் இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இமெயில் மூலம் தகவல் வந்ததை தொடர்ந்து முதலமைச்சரின் பாதுகாவல் அதிகாரிகள் இது குறித்து தன்வந்திரி நிலைய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் முதலமைச்சரின் இல்லத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் வீடு முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் வீட்டிற்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மர்ம நபர்கள் தொடர்ந்து பிரெஞ்சு தூதரகம், ஜிப்மர் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.